அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிலாக்கரோட செக்யூரிட்டி பின் மறந்துருச்சு, அதாவது பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது அல்லது டிஜிலாக்கர் ஹோம் பேஜ் வெப்சைட்டில் கூட ஓப்பன் பண்ணிக்க. ரெண்டுமே சேம் மெத்தட் தான். இதில் கெட் ஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சைன்இன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஃபர்கட் செக்யூரிட்டி பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபர்கட் செக்யூரிட்டி பின்னை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பரை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணோன்னே கீழே நம்மளோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ஆப்ஷன் வரும். ஸோ டேட்டு, மந்த்து, இயர் எல்லாமே கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் காப்பி பேஸ்ட் ஆகலை, ஸோ மேனுவலாக பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட் செக்யூரிட்டி பின்னு வரும். அதாவது உங்களுக்கு புதுசாக என்ன செக்யூரிட்டி பின்னு, அதாவது பாஸ்வேர்டு வேணுமோ அதை இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த செக்யூரிட்டி பின்னில் பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும், அதனால தான் செக்யூரிட்டி பின்னு வச்சுருக்காங்க. ஸோ 6 டிஜிட்டில் இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி பின்னை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிலாக்கர் அப்ளிகேஷன் ஓப்பனும் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ரைட் சைடில் என்னோடய ஆதாரில் இருக்க ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் டிஜிலாக்கர் மொபைல் அப்ளிகேஷனில் செக்யூரிட்டி பின் மறந்துடுச்சு அப்படின்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.